தமிழகத்தின் முக்கணிகளில் ஒன்றான வாழைக்கு சர்வதேச அளவில் வரவேற்பை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவையில் வாழை திருவிழா நடைபெறுகிறது. தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கூட்டமைப்பு, இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்தும் தேசிய அளவிலான வாழை கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கியது. இந்த கண்காட்சியில் தமிழகத்தில் வாழை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நெல்லை, தஞ்சை, கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த வாழை உற்பத்தியாளர்களும் விற்பனையாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 77 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 7000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்று பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாழைக்கு தேவையான தண்ணி நேராக வேர்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் பிரயோஜனப்படுதுங்க. எல்லா டைப் ஆஃப் கிராப்புக்கும் போடலாம். இப்போ நெல்லு கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய பயன் என்னன்னா, இப்போ ஆர்டினரியாக இந்தியாவில் 100 லிட்டர் தண்ணி ஒரு பம்ப் செட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா செடிக்கு 29 லிட்டர் தான் போகுதுங்க. 71 லிட்டர் பம்ப் செட்லேருந்து அந்த செடிக்கு போகிறதுக்குள்ள மண்ணுக்குள்ளேயும் சூரியத்தில் எவாபரேஷன் ஆகி சூரிய வெப்பத்தினால எவாபரேஷன் ஆகி போயிடுதுங்க. அதனால் 29 லிட்டர் தான் போய் சேருது. பட் இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறதுனால வர்ற தண்ணி 100 லிட்டர் வந்துச்சுன்னா 95 லிட்டர் வேர்கிட்டே கொடுத்துட்றோம். உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளுக்கு இந்த கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. கம்ப்யூட்டர்லாம் வந்துங்களா, அந்த காலத்தில் நான் பென்சில் தான் கணக்கு போடுவேன். அப்புறம் பால் பாயிண்ட் இப்போ கம்ப்யூட்டரில் கணக்கு போடுறாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் இப்போ நிறைய நவீன முறைகள் வந்திருக்குங்க. இது பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா பயனுடையதில் தான் நல்லா தெரியுதுங்க. நிறைய பேர் எக்ஸ்போ கடைகளாக போடுறது நல்லா பார்க்க நல்லா விவரம் நல்லா தெரியுது. நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் இதுபோன்ற கண்காட்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா.